அவரே சொல்றாரு பாரு, நீ நம்ப மாட்டா அவர் பேசுறதே போடுறேன். घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. மருதம் மாட்டு பண்ணையில மாடு 2000-3000 ஏக்கர்ல மேய்து பாருங்க, மாடு மேய்து பாருங்க, பாரு மேய்து. நீங்க பாரு, இதுக்கு ஒண்ணுமே வர வேண்டியதில்லை, பொட்டல் காடு போதும். அண்ணே எதுவுமே வராதுன்னு புல்லு வரும்லடா போடுறான், இந்த பாடுறான் பாரு. மாடு என்ன செய்யறேன், 200 ஏக்கருக்கு 100 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன், 100 ஏக்கருக்கு 5 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன். அவன் பாட்டுக்கு சுதந்திரமா மேய்ஞ்சு திரிவான். இங்க பாரு, நீங்க வாங்கறவா வச்சுக்கிட்டு தூக்குச்சட்டி வச்சு மேய்க்கிறது இல்ல ராஜா, அந்த வேலை கிடையாது. இங்க பாரு, நாடெங்கிலும் மேய்ச்சல் நிலம், அவன் சாப்பிடுற வாகை அகத்தி புல்லு எல்லாம் வளர்த்து விட்டுறோம். இங்க பாரு மரம் சாப்பிடுது பாரு, மேயுது பாரு, மேயும் பார்த்துக்கிட்டே எப்படி பாரு போகுது. இது எதுக்கு, இந்த இடத்துல ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு கொண்டு போறேன். எப்படி, மாடு கீழே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, மேல காற்றாடியை போட்டுறேன், காற்றால மின்சாரம். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும்பா. காற்றாலை, இந்த காற்றாலையிலிருந்து மின்சாரம் எடுத்துக்கிறேன். கீழே மாடு மேயிறான், அவனுக்கு எந்த தொல்லையும் இல்லை. மாடு மேயிற இடத்துல மாடு இவ்வளவு உயரம் இருந்ததுன்னா அதுக்கு மேல ஒரு 6 அடிக்கு சூரிய ஒளியில மின் தகடை போட்டுறேன். இந்த போட்டிருக்கேன் பாரு, பாரு என்னை பாரு, நல்லா கவனி பாரு. டே எதுவும் கதை இல்லை, உண்மை. இந்த பாரு, சூரிய ஒளிக்கு கீழே ஆடு மாடு கோழி எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்றோம், மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம், மாடும் வளர்த்துக்கிறோம். சூரிய ஒளி காற்றாலை மின்சாரத்தில் சூழியலுக்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் கிடையாது. அணுகுல வெடிச்சது, அனல் மின்சாரத்தில் இந்த சாம்பல் புகை வந்தது எதுவும் கிடையாது, உலர் சாம்பல் வந்தது எதுவும் கிடையாது. இப்போ இந்த குளத்துல மீனை வளர்த்துக்கிறேன். இங்க பாரு, பாத்துக்க, மாடு மேய்து, மாடு போய் சத்தா நீங்க தங்குற இடங்களுக்கு இப்படி குடிசை போட்டுறேன், கூரை போட்டுறேன், கூரை மேல சூரிய தகடை போட்டுறேன். பார்த்துக்கிட்டே வா. அந்த இடத்துல கால்நடைக்கு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, கால்நடை மருத்துவர்களுக்கு அரசு கால்நடை மருத்துவமனை கட்டி அந்த பண்ணையிலே வாழ்றதுக்கு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துறேன். நல்லா கவனிச்சுக்க, எத்தனை பேருக்கு வேலை வருதுன்னு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் நாட்டை இப்படி கற்பனை பண்ணி பாரு, உன் மகன் ஆட்சியில் எப்படி இருக்கு பாரு, கொஞ்சம் பாரு, நாட்டை பாரு. பால் பண்ணை பார்த்துக்க, பால் உற்பத்தி, பால் பொருளில் இருந்து வெறும் பால்னா பால் இல்லை, பால் இருந்து மோர், பால் இருந்து தயிர், பால் இருந்து நெய், பால் இருந்து வெண்ணெய், பால் இருந்து பால்கோவா, பாலாடை கட்டி, எத்தனை தொழிற்சாலை பார்த்துக்க தயாரிச்சு. இங்க பாரு, தமிழ்நாட்டு அரசு முத்திரையில் மருதம் அங்காடின்னு போட்டு என் நாட்டு மக்களுக்கு தூய பாலை கொடுப்பேன். இந்த மாதிரி கலப்பட பால் ஆந்திராவிலிருந்து வருது, அங்கிருந்து வருதெல்லாம் கிடையாது, தூய பால் கொடுப்பேன். ஏன்னா பால் முழு உணவு, பால் இருந்தால் ஒரு நாடு பசி இருக்காது. எப்படி பசி ஒழிப்பேன், பால் இருந்தால் பசி இருக்காது. ஏன்னா நீ எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் கழிவு வரும். பார்த்துக்கிட்டே இரு. இங்க பாரு, ஒவ்வொன்றா பாரு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்குறேன். படித்தவன் எவ்வளவு லிட்டர் பால் கறந்துருக்கோம், எவ்வளவு பால் கோவாக்கு போகுது, எவ்வளவு நெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு வெண்ணெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு மோருக்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுதுன்னு கணக்கிடுவான். எவ்வளவு உள்நாட்டு மக்களின் பால் தேவைக்கு போகுது, எது வெளி மாநிலத்துக்கு போகுது, எது வெளிநாட்டுக்கு போகுதுங்கிற கணக்கை அங்க பண்ணிருப்பான். இங்கே சாப்ட்வேர் கணினி படித்தவனுக்கு அங்கே வேலை. பார்த்துக்க, மாடு இங்க பாரு, பால் கறக்கிறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, பால் எவ்வளவு கறந்துருக்குன்னு கணக்கிடுறதுக்கு படிச்சவன் தேவை. அப்ப ஒரே இடத்துல படிக்கிறவன் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை வந்துருது. எங்க கொள்கை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இந்த பாரு, மாடு பாரு, நீ மேய்க்கிற மாடு இல்ல, எப்படி மேய்க்கிறான் பாரு. இங்க பாரு, கண்காணிப்பு கருவியை வச்சிருவேன், நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை, அவனா போய் மேய்வான். சிசிடிவி கேமரா வச்சிருவேன், ஒரு குளிரூட்டப்பட்ட அரைக்கில என் பிள்ளைகளை உட்கார வச்சிருவேன். அதிகமா பெண் பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்களை உட்கார வச்சிருவேன். இங்க பாரு எப்படி இருக்கு பாரு, சுத்தி குறைந்த மின்சாரம் இருக்கக்கூடிய மின்வெளியை போட்டுருவேன். சும்மா போய் தொட்டுக்கிட்டா விளையாட முடியாது, கல்லெடுத்துலாம் சீண்ட முடியாது. பக்கத்துல இங்க ஒரு தொலைச்சு போடுவேன், பக்கத்துல துணை காவல் நிலையம் வச்சிருப்பேன். அங்கே போய் தூர நின்று தான் வேடிக்கை பார்க்கணும், கிட்ட போய் சேட்டை செய்ய முடியாது தம்பி. இது வேற ஆளு ஆட்சி இல்ல, பிரபாகர மகன் ஆட்சி, பார்த்து செய்யணும், புரியுதா? தூர நின்று பார்க்கணும். இங்கேயே காவல் நிலையம் வச்சிருப்பேன், காவல் நிலையம் வச்சிருப்பேன் பாரு எப்படின்னு. பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன். ஒன்றை சார்ந்து எப்படி வேற நாட்டை படைக்கிறோம், அங்க கண்காணிப்பு கோபுரம் இருக்கும், எல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க.
இந்த 2 பக்கம் சுவர், முன்னாடி கண்ணாடி சுவர்கள், மாடு மேய்கிறத இந்த பாரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கெங்கே இருக்குது, என்னென்ன போகுது, அவன் தண்ணி குடிக்கிறான், கண்ணுக்குட்டி போடுறான், அங்கே அவனுக்கு என்னென்ன செய்தி எல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பான். பார்த்துக்க. இது நான் சொல்லலை, நம்மள இல்லை, நம்ம நாட்டில் எப்படி இருக்காங்க. ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு, பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு, அவன் நாட்டில் எப்படி மாடு மேய்க்கிறான் பாரு. டேய், நீ என்ன கேவலம் நினைக்கிறேடா. ஆஸ்திரேலியாவில் எப்படி மேய்க்கிறான் பாரு, அவன் பண்ணைய பாரு, அவன் பண்ண எப்படி இருக்கு பாரு, பார்த்துக்க. நீ மாடு வளர்க்குறது அவமானம்ங்கிற, அவன் வளர்க்குறான். டென்மார்க்கு பெரிய பால் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குற நாடு பாரு, அவன் டென்மார்க் பண்ணையை பார்த்துக்க, எப்படி 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 வச்சிருக்கான் பாரு, எப்படி மேய்க்கிறான் பாரு. இங்கே பாரு அமெரிக்காவை பாரு, அவன் அமெரிக்காங்கிறிய, அவன் பண்ணையை பாரு, அவன் பண்ணையை பாரு. பிரேசிலை பாரு, நான் சொன்னேன் பிரேசிலும் இந்தியாவுக்கும் போட்டி. இந்தியா அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியாவும் பிரேசிலும் தான். உலகத்துக்கு பாலை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியாவும் பிரேசிலும் தான். சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப சின்ன நாடு, நம்ம கொஞ்சம் பெரிய நாடு. பிரேசில் அவனுடைய பண்ணையை பாரு, தொழிற்சாலை பாரு. அவன் என்ன பாரு, ஒரு ட்ரக் சின்ன இந்த ஒரு வாகனத்தில் மேய்க்கிறான், ஜீப்பில் மாடு மேய்க்கிறான்பா தம்பி, பாருப்பா, ஜீப்பில் மேய்க்கிறான். ஆஸ்திரேலியா அதில் இருக்குது ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான் பாரு, ஹெலிகாப்டரில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ கேவலம் நினைச்சுக்கிட்டு இருக்க. இரு வெள்ளைக்காரன் மேய்க்கிறான் ஹெலிகாப்டரில். அதே மாதிரி அண்ணன் தம்பி மேப்பான், அக்கா தங்கச்சி மேப்பான் பாரு, ஆட்சியில் மேப்பான் பாடுறாங்க பாரு, ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான் பாரு. ஏய் பைத்தியக்கார பையில, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம சாராயத்தை கொடுத்து சத்திக்கிட்டு இருக்கியடா. பாரா எப்படி ஹெலிகாப்டர் மேய்க்கிறான் பாரா. இந்த பாரு அந்த அவன் குதிரையில மேய்க்கிறான்டா. இந்த பாரு குதிரையில மேய்க்கிறான். நமக்கு குதிரை வேணா, ஹெலிகாப்டர் வேணாம்டா, ஜீப்ல மேப்பம்டா. இந்த பாரு நம்ம வல்லுந்து, அதுக்கு பேரு வல்லுந்துல மேப்போம். வேணாம் குதிரையில மேய்க்கிறாலும் குதிரையில மேய் பாரு, பார்த்துக்க. இந்த ட்ரோன் கேமரா, இந்த ஆகாயத்திலிருந்து பார்க்குற ட்ரோன் கேமரா அப்படி ஒவ்வொன்றையும் படப்பதிவு பண்ணி நம்ம அலுவலகத்துக்கு கொண்டு வரும். இங்கே பாரு, மாடுகளை விண்ணூர்தியில் ஏத்துறான் பாரு, கறிக்கு வெளிநாட்டுக்கு ஏத்துறான் பாரு. நீ என்னத்தை நீ படிக்கிற, என்னத்தை போய் பார்க்குற நீ. இங்கே பாரு, கப்பலில் ஏத்துறான் பாரு, ஆட்டை கப்பலில் ஏத்துறான் கறிக்கு. ஏண்டா நம்ம நாட்டில இருந்து விமானத்தில் விண்ணூர்தியிலையும் கப்பல்லையும் மாடை ஏற்ற முடியாதா? பார்த்துக்க, கப்பலில் ஏற்றி கொண்டு போறான். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. மாட்டுக்கறியை எப்படி வெட்டி ஏற்றுமதி பண்றான் பாரு. அவன் வெட்டினா மாட்டுக்கு இப்ப அவன் மாதிரி நம்ம செய்ய முடியாதா? பாரு, அவன் செய்யறத நம்ம செய்ய முடியாதா? நீ வெக்கப்படுற. ஆதியில நம்ம செஞ்சதே ஆடு மாடு முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம். எது மலையில கீழே இறங்கி வந்தோம், காடுகள்ல வாழ ஆரம்பிச்சோம். அங்க இந்த ஆடு மாடை வளர்த்த ஆரம்பிச்சோம், வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்க்க ஆரம்பிச்சோம். அங்க இருந்தே ஆடு மாடு வளர்க்குறோம். என்னமோ இப்பதான் மேய்க்க சொல்றேன் அசிங்கம் நினைக்கிற பாரு. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. நான் பேசும்போதெல்லாம் சிரிச்சா, பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் மாண்புமிகு பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பேசினதுக்கு அப்புறம் தான் நீ நம்பின. நான் 10 ஆண்டா பேசினேன், சிரிச்சா. அவரே சொல்றாரு பாரு, நீ நம்ப மாட்டா இருந்தா அவர் பேசுறதே போடுறேன். घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. போதுமா தம்பி? இந்தியா அதிகமா சம்பாதிப்பது மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு. என்ன ஒரு பிரச்சனை, இவன் ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ள வேணாம் சாப்பிட்டா கொண்டு விடுவான். இவனுக்கு இருக்க பிரச்சனை அதுதான். நமக்கு அப்படி இல்லை. மாட்டுக்கறி மிகப்பெரிய சந்தை. நாங்க நீ மாடு மேய்க்கனோட வந்தாவா, வரலைன்னா போ. வர்றவனுக்கு நான் அரசாங்க வேலை கொடுக்கிறேன், மேய்க்கிறேன், பால் கறியை உலகம் பூரா விற்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலைன்னா போ.